பொன்முடி சாமிநாதன் ஆகியோருக்கு திமுக துணை பொதுச் செயலர் பதவி மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பொன்முடி மற்றும் சாமிநாதன் ஆகியோருக்கு திமுக துணை பொதுச் செயலர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ரமேஷ்? திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து சில மாதங்களுக்கு முன்பு விடுவிக்கப்பட்டவர் பொன்முடி. அவர் குறிப்பாக ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை பேசினார். அப்போது அவர் அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார். தற்போது அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை தற்போது துணை பொதுச் செயலாளர்கள் 5 பேர் இருக்கிறார்கள். தற்போது அந்த எண்ணிக்கை 7 உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில பொன்முடிக்கும் சாமிநாதனுக்கும் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திருப்பூர் மாவட்ட செயலாளராக இருந்தவர் சாமிநாதன். அவர் தற்போது துணை பொதுச் செயலாளராக அவருக்கு உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சியில கொடுக்கப்பட்டிருப்பதால அவர் வகித்து வந்த பொறுப்பு பத்மநாபன், திருப்பூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக பத்மநாபன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருப்பூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக ஈஸ்வரசாமி அவர் எம்பியாக இருக்கிறார். அவருக்கு இந்த வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திமுகவில் பல்வேறு மாற்றங்கள் சட்டமன்ற தேர்தலுக்காக நடைபெற்று வருகிறது. தற்போது துணை பொதுச் செயலாளர் என்பது கட்சியில் பொதுச் செயலாளருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. அதாவது திமுக பொதுக்குழு போன்ற முக்கியமான நேரங்கள்ல மேடைகளில் அமரக்கூடிய ஒரு பொறுப்பாக அந்த பொறுப்பு இருக்கிறது. அண்மையில் கூட மாமல்லபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் போது துணை பொதுச் செயலாளர்கள் மட்டுமே மேடையில் இருந்தார்கள். அந்த அளவுக்கு கட்சியில் அதிகாரம் மிக்க ஒரு பொறுப்பு என்று சொன்னால் அந்த பொறுப்பாக இருக்கும். எனவே இந்த பொறுப்பு என்பது பொன்முடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா திமுகவில் ஒரு முக்கியமான நபராக இருந்த பொன்முடியுடைய அவருடைய கட்சி பொறுப்பு பறிக்கப்பட்டதால் அவர் அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் அவருக்கும் அதே போல கொங்கு மண்டலத்தை சேர்ந்த சாமிநாதனுக்கும் இந்த வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாமிநாதன் தற்போது தமிழகத்தில் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சராகவும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். அவர் தற்போது மாவட்ட செயலாளர் இருந்து துணை பொதுச் செயலாளர் என்ற ஒரு பொறுப்புக்கு வந்திருக்கிறார். கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் அணிக்கு வருவதற்கு முன்பாக அந்த இளைஞர் அணி மாநில செயலாளராக இருந்தவர் தான் சாமிநாதன். எனவே அவர் தற்போது கட்சியுடைய உயர் பொறுப்புக்கு வந்திருக்கிறார். திமுகவில் முக்கியமான பொறுப்பு என்று சொன்னால் பொதுச் செயலாளர், தலைவர், பொருளாளர், அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய படிநிலைகள்ல துணை பொதுச் செயலாளர் பதவி. எனவே அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கதிரானந்திற்கும் முக்கியமான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல துரைமுருகனுடைய மகன் வேலூர் எம்பியாக இருக்கக்கூடிய கதிரானந்திற்கும் மாவட்ட பொறுப்பாளர் பொறுப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே திமுகவில் ஒரு முக்கியமான அதிரடி மாற்றங்கள் தேர்தலுக்கு தயாராகி வருவதுதான் இதன் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. கட்சியுடைய தலைமை அறிவிப்பாக பல்வேறு அறிவிப்புகளை கட்சி நிர்வாகிகள் அறிவித்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது இந்த 3 முக்கியமான அப்பாயின்மெண்ட் செய்து தற்போது கட்சி தலைமை வெளியிட்டிருக்கிறது. வேலூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக துரைமுருகனுடைய மகன் கதிரானந்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வாரிசு அரசியல் என்று சொன்னாலும் கூட அவருக்கு இந்த வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வேலூர் தெற்கு மாவட்ட செயலாளராக நந்தகுமார் ஏற்கனவே அவரோட 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. வேலூர், அணைக்கட்டு, குடியாத்தம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதியிலும் நந்தகுமாரிடம் இருக்கிறது. வேலூர் வடக்கு புதிதாக உருவாக்கப்பட்டு காட்பாடி, கேவி குப்பம் 2 எம்எல்ஏ தொகுதிகளுக்கு கதிரானந்த் புதிய மாவட்ட செயலாளராக அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பொன்முடியுடைய மகன் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். தற்போது துரைமுருகனுடைய மகனுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு குறிப்பாக பெரியசாமி அமைச்சருடைய மகன் செந்தில்குமார் அவரும் மாவட்ட செயலாளர் இருக்கிறார். இது போன்ற முன்னாள் அமைச்சர்கள் தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடியவருடைய மகன்களுக்கெல்லாம் தற்போது திமுகவில் மாவட்ட செயலாளர் பொறுப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பொள்ளாச்சி எம்பியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரசாமிக்கும் தற்பொழுது மாவட்ட பொறுப்பாளர் என்ற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவில் அதாவது எலெக்ஷன் வைக்கும் போதுதான் மாவட்ட செயலாளர்னு சொல்லுவாங்க. இடைக்காலத்தில் நியமிக்கக்கூடியவர்களை மாவட்ட பொறுப்பாளர்கள் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை தற்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல துணை பொதுச் செயலாளர்கள் எண்ணிக்கை 5 இருந்து 7 உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனந்தி.